கொங்கு பதிகளில் இருக்கிற கவுண்டர்கள் அப்படிங்கிற அந்த சமுதாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணேன். அதை தான் நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். நாமளாக சொல்லுவாங்க 7 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்காருப்பான்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு என்னப்பா, அவர் பையன் பிள்ளைக்கு 7 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்காரு. அதாவது 7 தலைமுறைன்னு அர்த்தம்னா இந்த தலைமுறையில் அவர் ஏழையாக வாய்ப்பில்லை. அவர் எவ்வளவு தப்பாக செலவழித்தாலும் என்ன ஆயிரம் கடைசியிலே 7 தலைமுறைக்கு காசு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்னோட குரு எப்படி சொல்லுவார்னா, பணங்கிறது தண்ணி மாதிரி, நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே சேர்த்து வைக்க முடியாது. ஓடிக்கிட்டே இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்கும். எங்கேயாவது தண்ணி காட்டில் தேங்கி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி விஷமாயிடும். அதனால தான் வேதங்கள் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியை பற்றி பேசும்போது ஓடுற தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க, நிற்கிற தண்ணியை குடிக்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிற்கிற தண்ணியில் விஷம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. பணமும் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான், உங்கள் வழியில் ஓடிக்கிட்டே இருக்கணும், கங்கை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கணுமே தவிர எங்கேயும் நின்றக்கூடாது. அப்போனா உருவாகிக்கிட்டே இருக்கணும், ஒரு இடத்துல கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சர்க்குலேஷனில் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல தலைமுறைகளில் ஒரு சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பணக்காரனாக இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க, திடீர்னு பணக்காரனாவாங்க. இந்த சைக்கிளை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கான்செப்ட் படி 7 தலைமுறைக்கு யாரும் சொத்து சேர்த்து வைக்க முடியாது. ஒரு பேருக்கு அதை சொல்லிக்கலாமே தவிர, ஏன்னா தண்ணி நின்றுச்சு, ஒரு 2 தலைமுறையில் அதை சரியாக யாரும் பண்ணலைன்னா அது தேங்கி விஷமாகி அவங்களே பயன்படுத்த முடியாமல் போயிடும். அடுத்த மக்களுக்கு பயன்படாமல் போகிறதுங்கிறது இல்லை, அவங்களுக்கே பயன்படாமல் போயிட போகுது. அப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது அந்த சமூகம் ஒரு நடைமுறையை கை வைக்கிறாங்க. இது எப்படி வரும்னு பார்க்குறேன்னா, நாமெல்லாம் ஒரு ஊரில் பெரிய வீடுன்னு வச்சுருப்பாங்க. அந்த பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வளரும்போது, நாங்கள் பெரிய வீடு, நாங்கள் தான் பெரிய பணக்காரங்க, எங்கள் தாத்தாவோட தாத்தா ஒரு பெரிய குதிரை வண்டி வச்சுருந்தார், இந்த மாரியான ஒரு இமேஜில் வளரும்போது அவனுக்கு உழைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வராது. அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் வரட்டும், அவனுக்கு மூளை வேலை பார்க்காது. எவ்வளவு பெரிய திறமையான மூளையாக இருந்தாலும் வேலை பார்க்காது. அவங்க தாத்தா சம்பாரிச்ச, அவங்க அப்பா சம்பாரிச்ச சொத்தை அவர் இழப்பதற்கான, அவர் வாழ்க்கையில் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகமாயிருது. ஸோ இப்போ பார்த்தா 3வது தலைமுறை, 4வது தலைமுறை, 5வது தலைமுறையில் இந்த குடும்பங்கள் வீழ்றதை அவங்க பார்த்துருக்கலாம். அப்போதான் ஒரு முடிவு பண்ணுறாங்க, கவுண்டர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, 3வது தலைமுறை கண்டிப்பாக அந்த பழைய வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது தாத்தா ஒரு வீடு கட்டுறாருன்னா அதில் அப்பா இருக்கலாம், பையன் வளரலாம், ஆனால் பையன் கல்யாணம் பண்ண உடனே ஒரு புது வீடு கட்டி தான் போகணும். அப்போ எங்கள் பெரிய வீடு பழைய வீடு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு அவர் சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வர்றார். ஒரு தொழிலுக்குள்ள அவர் புகுத்தப்படுகிறார். அவரே சோம்பேறியாக படுத்திருந்தா கூட சமுதாயம் எந்திரிச்சு போய் வேலையை பாரியா, ஒரு வீடை கட்டணும், 3வது தலைமுறை இருந்தால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு அவங்க கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த 3வது தலைமுறை வீட்டுக்கு ஆகாதுன்னு அது ஒரு சமய ரீதியாக வந்தால் கூட வேற எந்த ஒரு ரீஜனில் இந்த கான்செப்ட் இல்லை. ஸோ அவரை 3வது தலைமுறை சோம்பேறி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் அதை ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறேன். ஸோ இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில கேரக்டர்ஸ் உண்டு, கல்ச்சுரல் ஆட்ரிபியூட்ஸ் உண்டு. அதை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ சமுதாயத்தில் இருக்க தனிநபரும் சரி, அந்த சமுதாயம் சரி. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பார்க்கணும், இதை அப்ரிஷியேட் பண்ணலாம், இதை மற்றவங்களும் வேரியஸ் லெவலில் இன்டர்பிரட் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், தனிப்பட்ட ஃபேமிலிஸ் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும். அது வந்து ஒரு சமுதாயத்தில் ஈஸியாக பண்ணிடலாம், கடவுள் குத்தம் அப்படின்னு சொல்லிடலாம். வீட்டில் என் பேரண்ட்டை சொல்லி என்ன இருப்போது, அவன் பயந்தா தானே உண்டு, இல்லைனா அவன் கேட்க மாட்டாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம தொடர்ந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.